எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் முதல் காட்சி. கடவுளின் அரியணை. 30ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 5ஆம் நாளன்று நான் நாடு கடத்தப்பட்டோருடன் கெபார் ஆற்றோரம் இருக்கையில் விண்ணுலகம் திறக்கப்பட கடவுள் அருளிய காட்சிகளைக் கண்டேன். அந்த மாதத்தின் 5ஆம் நாளன்று யோக்கியன் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டு கல்தேர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னல் அடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அது நடுவு நின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் பாதங்கள் குளம்புகள் போன்றிருந்தன. அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின. அவற்றின் நாற்புறமும் முகங்களும் இறக்கைகளும் இருந்தது போல் இறக்கைகளின் கீழ் நாற்புறமும் மனித கைகளும் இருந்தன. அவை ஒவ்வொன்றின் இறக்கைகளும் மற்றவற்றின் இறக்கைகளை தொட்டு கொண்டிருந்தன. அவை செல்கையில் முகம் திரும்பாமல் திசை மாறாமல் சென்றன. முன்புறம் மனித முகமாயும் வலப்புறம் சிங்கமுமாய் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை 4 முக சாயலும் இருந்தன. அவற்றின் முகங்கள் இவ்வாறு இருக்க அவற்றின் இறக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன. ஒவ்வொன்றின் 2 இறக்கைகளும் மற்றதன் இறக்கைகளை தொட்டு கொண்டிருந்தன. எஞ்சிய 2 அவற்றின் உடல்களை மூடியிருந்தன. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய் சென்றன. எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன. அவை செல்கையில் எப்பக்கமும் திரும்பவில்லை. அவ்வுயிரினங்களுக்கிடையே பற்றி எரியும் நெருப்பு தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது. அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று. அதனின்று மின்னல் கிளம்பிற்று. மின்னல் பாய்வது போல அந்த உயிரினங்கள் முன்னும் பின்னும் விரைந்தன. நான் அந்த உயிரினங்களை உற்று நோக்கிய போது 4 முகம் கொண்ட ஒவ்வொரு உயிரினத்தின் அருகிலும் உயிரினத்துக்கு ஒரு சக்கரமாக 4 சக்கரங்கள் நிலத்தின் மேல் தென்பட்டன. அந்த சக்கரங்களின் தோற்றமும் அமைப்பும் அவை மரகத கல்ல நிறத்துடன் தோன்றின. அவை 4 ஒரே வடிவம் கொண்டிருந்தன. அவற்றின் தோற்றமும் அமைப்பும் சக்கரத்திற்குள் வேறொரு சக்கரம் பொருத்தப்பட்டதாக இருந்தன. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை. அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சந்தருவனவாயும் இருந்தன. அவை 4 வட்ட விளிம்புகளும் கண்களால் நிறைந்திருந்தன. உயிரினங்கள் செல்லும்போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும். அவ்வுயிரினங்கள் நிலத்தினின்று மேலெழும்போது சக்கரங்களும் எழும்பும். எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன. உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன. அவை செல்கையில் இவையும் சென்றன. அவை நிற்கையில் இவையும் நின்றன. அவை நிலத்தினின்று மேலெழுந்த போது சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்தது. உயிரினங்களின் தலைகளுக்கு மேல் கவிகை போன்ற அமைப்பு ஒன்றிருந்தது. அது பளிங்கு போன்ற தோற்றம் கொண்டு அச்சம் தருவதாய் அவற்றின் தலைகளுக்கு மேல் விரிந்திருந்தது. அக்கவிகையின் கீழ் அவற்றின் இறக்கைகள் ஒன்றுக்கொன்று எதிராக விரிந்திருந்தன. மேலும் உயிரினம் ஒவ்வொன்றும் தன் உடலை 2 இறக்கைகளால் மூடிக்கொண்டிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்று இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்த குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிகள் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. 2ஆம் அதிகாரம். கடவுள் எசேக்கியேலை இறைவாக்குரைக்கு அழைத்தல்.
இதை நான் பார்த்தது முகங்குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையாரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணன் கடின இதயம் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புதர்களும் நெரிஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும் தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களுடன் சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராயிருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. அவர்களோ கலகம் செய்வோர். நீயோ, மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாயிருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளோடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளோட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. 3ஆம் அதிகாரம். அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளோட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளோட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளோட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடமல்ல, இஸ்ரேல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய். புரியாத பேச்சும் கடின மொழியும் உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை. அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவி சாய்த்திருப்பார்கள். ஆனால் இஸ்ரேல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலைக்கனமும் கல்லஞ்சமும் கொண்டவர்கள். எனவே நான் உன் முகத்தை அவர்கள் முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன். உன் நெறியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல் ஆக்கியுள்ளேன். அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் மக்களின் பிள்ளைகளிடம் போ. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்போது ஆவி என்னை உயிரை தூக்கியது. ஆண்டவரின் மாட்சி தம் உறைவிடத்திலிருந்து எழுந்தபோது நான் என் பின்னே மாபெரும் மதுரொலியின் ஓசையை கேட்டேன். உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒலியும் சக்கரங்களின் ஒலியும் இணைந்து மாபெரும் மதுரொலியின் ஓசை போல் ஒலித்தது. அப்போது ஆவி என்னை தூக்கி கொண்டு சென்றது. நானோ மனங்கசிந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என்மேல் இருந்தது. பின்னர் நான் கெபாரா ஆற்றோரம் தெல் அபீப்பிலிருந்து நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன். அவர்கள் குடியிருந்த இடத்தில் அதிர்ச்சியுற்றவனாய் அவர்களிடையே 7 நாட்கள் தங்கியிருந்தேன். ஆண்டவர் எசேக்கியேலை காவலாளியாக அமர்த்தல். 7 நாட்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோருடன் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவார். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன் மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீ செயலினின்று தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய்.
நேர்மையாளர் தம் நேர்மையினின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்தாலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்களை நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன் மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்து கொள்வாய். எசேக்கியேல் பேசும் ஆற்றலை இழத்தல். அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி, எழுந்து சமவெளிக்கு செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார். நானும் எழுந்து சமவெளிக்கு சென்றேன். இதோ ஆண்டவரின் மாட்சி கெபார் ஆற்றோரம் நான் கண்டதை போன்றே விளங்கிற்று. நான் முகங்குப்புற விழுந்தேன். பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னிடம் உரைத்தது, நீ சென்று உன் வீட்டினுள் உன்னை அடைத்துக்கொள். மானிடா, நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள். நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள செய்வேன். நீ ஊமையாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவனாகி விடுவாய். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். நீ அவர்களிடம், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். 4ஆம் அதிகாரம். எசேக்கியேல் எருசலேமின் முற்றுகையை செய்கையால் எடுத்து கூறல். மானிடா, நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன்மேல் எருசலேம் நகரை வரைந்திடு. அதை சுற்றி முற்றுகையிட்டாற்போல் அதற்கு எதிராக கொத்தளங்கள் கட்டி மணல்மேடு ஒன்றையும் எழுப்பு. அதற்கு எதிராக போர் பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண்களை அமைத்து சுற்றிலும் அரண்தகர் பொறிகளையும் வை. மேலும் நீ இரும்பு தட்டு ஒன்றை எடுத்து அதனை உனக்கும் நகருக்கும் இடையே ஒரு இரும்பு சுவராக எழுப்பு. அதற்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொள். இப்பொழுது அது முற்றுகையின் கீழ் உள்ளது. முற்றுகையிடுபவன் நீயே. இது இஸ்ரேல் வீட்டாருக்கு ஒரு அடையாளம். நீ உன் இடப்பக்கமாய் படுத்து உன்மேல் இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமத்திக்கொள். நீ அப்பக்கமாய் படுத்திருக்கும் நாட்கள் வரை அவர்களின் குற்றத்தை சுமப்பாய். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவறு இழைத்தார்களோ அத்தனை நாட்களை, அதாவது 390 நாட்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன். இத்தனை நாட்கள் நீ இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும். இதை நீ செய்த பின் மீண்டும் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓர் ஆண்டுக்கு ஒரு நாளென 40 நாட்களுக்கு சுமக்க வேண்டும். ஓர் ஆண்டுக்கு ஓர் நாள் என்றே நான் உனக்கு குறித்துள்ளேன். மேலும் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு திறந்த புயத்தோடு அதற்கெதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும். மேலும் உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ உன் முற்றுகை நாட்களை முடிக்கும் வரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு புரள உன்னால் இயலாது. நீயோ கோதுமை, வார்கோதுமை, பெரும் பயறு, சிறுபயறு, திணை, சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள். நீ ஒரு பக்கமாய் படுத்திருக்கும் 396 நாட்கள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு. நாளொன்றுக்கு 20 செக்கேல் நிறையுள்ள உணவை சாப்பிடு. அதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும். ஒரு கலயம் அளவையில் 1/6 பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி. உணவை வார்கோதுமை அடைகளென சாப்பிடு. மனித மலத்தின் வறட்சிகளை பயன்படுத்தி அவர்கள் கண்முன் அந்த அடையை சுட வேண்டும். ஆண்டவர் உரைத்தது இவ்வாறே, இஸ்ரேல் மக்களும் நான் அவர்களை விரட்டி அடிக்கும் நாடுகளுக்குள் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள். அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை. என் இளமை முதல் இப்போது வரை தானாய் செத்ததையோ மற்ற விலங்குகளால் கிழிக்கப்பட்டதையோ நான் உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன். அப்போது அவர் என்னிடம், சரி, மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணத்தை அனுமதிக்கிறேன். அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றான். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, இதோ நான் எருசலேமில் உணவின் தரவை குறைய செய்வேன். அவர்கள் அப்பத்தை நிறை பார்த்து கவலையோடு உண்பர். தண்ணீரை அளவு பார்த்து கலகத்தோடு குடிப்பர். இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்குள் குறைந்து கொண்டே போக ஒவ்வொருவரும் தம் சகோதரரை அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றப்பழியை முன்னிட்டு நலிந்து போவர். 5ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தன் தலையையும் தாடியையும் அழித்து கொள்ளல். மானிடா, மலிக்கும் கத்தியை போன்று கருக்கலான ஒரு வாளை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் அழித்துக்கொள்.
ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு. அதில் 1/3 பங்கை முற்றுகை நாட்கள் முடியும் போது நகர நடுவில் நெருப்பினால் சுட்டெறி. 1/3 பங்கை நகரை சுற்றிலும் வாளால் வெட்டி போடு. 1/3 பங்கை காற்றில் தூற்றிவிடு. ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடர்வேன். அதில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்து வை. பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுட்டெறி. அதனின்று இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: வேற்றினத்தாரிடையும் சூழ்ந்துள்ள நாடுகள் நடுவிலும் நான் திகழ செய்த எருசலேம் இதுவே. அம்மக்கள் வேற்றினத்தாரை விட கேடு கேட்டவர்களாய் என் நீதி நெறிகளை எதிர்த்தார்கள். தங்களை சுற்றியுள்ள நாடுகளை விட மிகுதியாக என் நியமங்களை எதிர்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் என் நீதி நெறிகளை ஒதுக்கி தள்ளி என் நியமங்களின்படி நடவாமற் போனார்கள். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்களை சுற்றியுள்ள மக்கள் இனங்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கிளர்ச்சி செய்தீர்கள். என் நியமங்களின்படி நடக்கவில்லை, என் நீதி நெறிகளை கடைபிடிக்கவில்லை. உங்களை சுற்றியுள்ள மக்கள் இனங்களின் நீதி நெறிகளின்படி கூட நீங்கள் நடக்கவில்லை. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: வேற்றினத்தார் கண்முன்னே நானே உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களுக்காகவும் நான் இதுவரை செய்யாததும் இனி செய்யாதிருக்க போவதுமான ஒன்றை உங்களுக்கு நடுவே செய்ய போகிறேன். எனவே உங்களுள் பெற்றோர் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தம் பெற்றோரையும் தின்பர். உங்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு அளித்து உங்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரையும் எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். என்மேல் ஆணை, வெறுப்புக்கும் மறுவறுப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகி விடுவேன். என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டா. இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு. உங்கள் 1/3 பங்கினர் கொள்ளை நோயால் மடிவர், பஞ்சத்தால் அழிவர். இன்னும் 1/3 பங்கினர் வாளால் வீழ்வர். எஞ்சிய 1/3 பங்கினரை எத்திசையிலும் சிதறுண்டு போக செய்து அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன். இவ்வாறு என் சினம் தணியும். அவர்கள் மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக்கொள்வேன், பழி தீர்த்து கொள்வேன். என் சீற்றம் அவர்கள் மீது பாய்ந்து முடியும் போது ஆண்டவராகி நான் என் பேரார்வத்தினால் பேசியுள்ளேன் என அவர்கள் அறிந்து கொள்வர். இவ்வழியாய் கடந்து செல்வோர் அனைவரும் காணும்படி உன்னை சுற்றியுள்ள மக்கள் இனங்களுக்கிடையே உன்னை பாழாக்கி பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவேன். சினத்தோடும் சீற்றத்தோடும் உனக்கு நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும்போது உன்னை சுற்றியுள்ள மக்கள் இனங்களுக்கு அது பழிச்சொல்லும் வசைமொழியும் எச்சரிக்கையும் திகிலுமாயிருக்கும். ஆண்டவராகிய நான் பேசியுள்ளேன். உங்களை பாழாக்குவதற்காக நான் வறட்சியின் கொடிய அம்புகளை அவர்கள் மீது எய்வேன். உங்களை அழிப்பதற்காகவே அவற்றை எய்வேன். உங்களுடைய வறட்சியை மிகுதிப்படுத்தி உங்கள் உணவின் தரவை நிறுத்தி விடுவேன். நான் வறட்சியையும் கொடிய விலங்குகளை உங்கள் மேல் ஏவுவேன். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள். கொள்ளை நோயும் இரத்த களரியும் உங்களிடையே உண்டாகும். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். ஆமென். God bless you.